அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய குழந்தைகள் நலன் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ் நம்முடைய இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டாக்டர். டாக்டர், பொதுவாக தாய்மார்களுக்கு எந்த வயது குழந்தையாக இருந்தாலும் தன்னோட குழந்தை முதல்ல சாப்பிடலை சரியாங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அண்ட் அவங்களோட நடத்தைகள் சரியா என்னதான் சொல்லி கொடுத்தாலும் பிஹேவியர்ஸ் சரியில்லை அப்படிங்கிறது. இதை சைக்கலாஜிக்கலான பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லை இதுவும் ஒரு நோய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கணுமா? இதில் ரெண்டுமே தனித்தனி வகைங்க. ஒன்று ஃபீடிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயம். லைக் ஃபீடிங்கிறதே ஒரு ஹேபிட் தான். ஸோ எப்படிப்பட்ட ஃபுட்டை கொடுத்து வளர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வளருவாங்க. ஸோ ஒரு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஸோ அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம், என்னென்ன மாதிரி அவனுக்கு பழக்கிறோம் அப்படின்றத வச்சு தான். ஸோ குழந்தைங்களோட நாக்கு ரொம்ப டேஸ்ட் சென்சிட்டிவ். தாய்ப்பால் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய சுகர் கண்டென்ட் அதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதை குடித்த குழந்தைக்கு நல்ல டேஸ்ட்டாக ஒரு ஃபுட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணும்போது இட்லி கூட தயிர் தொட்டு கொடுக்கறது, இட்லி கூட தண்ணி தொட்டு கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு பிரெஸ்ட் மில்க்லேருந்து உடனே அதுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா பிடிக்காது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாவு மாதிரியான விஷயங்கள், லைக் டப்பாவில் கிடைக்கிற மாவு மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிப்பாங்க. அதுவும் சுத்தமாக பிடிக்காது. எனிவே அதை சாப்பிட்டாகணுன்ற ஒரு கட்டாயத்தில் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பட் அதுக்கே பழகி போய் நாக்கு என்ன ஆகும்னா அதுக்கு அடிக்ட் ஆயிரும். ஸோ திடீர்னு ஒரு நாள் நம்ம சாம்பார் சாதம் சாப்பிட்ணும், ரசம் சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நடக்காது. குழந்தைங்கள அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத சாப்பிட கொடுக்காம, நம்மளால் என்ன கொடுக்க முடியும், நான் செஞ்சுட்டேன் நீ சாப்பிட்டாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வளர்ப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு 1.5 வயசு 2 வயசுக்கு அப்புறம் சரி நீயா நானான்னு பார்த்துருவோம். 1.5 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும், என்னால் ஓட முடியும், துப்ப முடியும், வாந்தி பண்ண முடியும். ஸோ நீங்கள் திணிப்பீங்க, நான் துப்புவேன். நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து விடுவீங்க, நான் அதுக்கப்புறம் வாந்தி பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்டாகவே இருக்கும். இங்கே சாதம் போட்டாலே அங்கே ஓடுற குழந்தைகள் தான் நிறைய. ஸோ ஒரு 5 வயசு வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படியே ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இது குறித்து ஒரு நேயர் தொடர்பு. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். நான் போனா பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். மார்னிங்மா. சார் குழந்தை பிறந்து 1 மாசம் ஆகுது சார். 25 நாளுக்கு முன்னாடியே பிறந்துச்சு, ப்ரீமேச்சர் பேபி. சரிம்மா. ஒவ்வொரு தடவையும் ஃபீட் பண்ணும்போதெல்லாம் ரோட்ல போட்டு தட்டி கொடுத்தாலும் வாமிட் பண்ணிடுது உடனே. ஓகேம்மா. பிறந்தப்ப என்னம்மா வெயிட் இருந்தாங்க? பிறக்கும்போது 2,200 இருந்துச்சு சார். இப்போ 2,400 இருக்கு. 2,200 2,400. இப்போ தாய்ப்பால் தவிர வேறு எதாவது கொடுக்குறீங்களாம்மா? இல்லைங்க சார், மதர் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறீங்கம்மா? 1 ஹவருக்கு ஒரு தடவை கொடுப்பீங்க சார். சரிம்மா. ஸோ யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி கக்குறாங்கம்மா ஒரு நாளில்? ஒவ்வொரு தடவையும் ஃபீட் பண்ணும்போதெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு தோல்ல போட்டு தட்டி கொடுத்துட்டு போட்டோன்னா அப்படியே பாலாவே கக்கிடுது அப்படியே. சரி, 2 விஷயமா. ஒன்று குழந்தை கொஞ்சம் முன்னாடி பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க, கொஞ்சம் ப்ரீமெச்சூர் அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம கொடுக்குற மில்கோட அளவை பொறுத்தது. ஸோ இது காமனாக ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எப்படி எழுத்துட்டு வருதோ அந்த மாதிரி குழந்தைக்கும் எழுத்துட்டு வரும். குழந்தைக்கு பார்த்திங்கன்னா வயிறோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம வயிறு பத்தில் வயிறுன்றது நாம் நினைப்போம், அந்த ஃபுல்லாக தான் வயிறுன்னு நினைப்போம். ஆனால் வயிற்றுக்குள்ளே நிறைய உறுப்புகள் ப்ளஸ் வயிறு இருக்குது. ஸோ அந்த வயிறுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்போதைக்கு ஃபீட் கொடுத்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும். நீங்கள் ஒரு தடவை ஃபீட் பண்ணுறதும் ஆமாம்மா, ஒரு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கொடுத்தா போதும்மா. நிறைய பேர் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், ஏன்னா எப்போ வச்சிங்கனாலும் பாப்பா சக் பண்ண தான் செய்யும். ஏன்னா அது ஒரு ரிஃப்ளெக்ஸ். வாயில் கை வச்சாலும் விரல் வச்சாலும் சப்புவாங்க, இல்லை மில்க் கொடுத்தாலும் சக் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு நார்மலாக ஒரு ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதனால் எப்போ கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்றாங்க, அதனால் பசி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு 1.5 ஹவர்ஸ் ஒரு வாட்டி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கொடுங்க. அண்ட் ஒரு தடவையும் நல்லா தோலில் போட்டு 10 மினிட்ஸ் தட்டிட்டு கொஞ்சம் ஏப்பம் விட்ட அப்புறமா படுக்க வைங்க. அண்ட் தூங்கும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக படுக்க வைக்காமல் தொட்டில் மாதிரி ஏன மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களாம்மா? இல்லைங்க சார், இது பாயில் தான் படுக்கிறோம், பெட்டில் படுக்கோமா. சரி, பெட்டில் தூங்க வைக்கும்போது கொஞ்சம் முதுகு பகுதியும் தலைப்பகுதியும் மேலே இருக்க மாதிரி வச்சு ஒரு துணி வச்சு தூங்க வச்சிங்க அப்படின்னா அந்த எழுத்துட்டு வர விஷயம் குறைஞ்சிரும்மா. அதையும் மீறி இருக்குது அப்படின்னா போட்டாலும் அப்படி தான் சார். 1 ஹவர் தோலில் வச்சு ஏப்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் போடுறோம், அப்படியே பாலாவே கக்கிடுது. அதுதான்மா. அதையும் மீறி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு டாக்டரை பார்த்து கொஞ்சம் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மெடிசன்லேயும் குறையல அப்படின்னா நம்ம வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணலாம். எனிவே வெயிட் கெயின் இருக்குது அப்படின்றனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுமா. ஜஸ்ட் பார்த்து மாத்திரை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நன்றிம்மா, நன்றி டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங்மா, சொல்லுங்கள். மேடம், சார் என்னோட குழந்தைக்கு வந்து 8 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா. கையிலயும் கால்லயும் ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு ஒர்க் செஞ்சா சப்போஸ் டெஸ்ட் பேப்பர்ல டெஸ்ட் எழுதும் போதெல்லாம் ரொம்ப கையில ஸ்வெட் ஆகி பேப்பர் எல்லாம் நனைஞ்சிருதுங்கிறான். ஓகேம்மா. வீட்டில் உங்களுக்கு அப்பா அம்மா சைடில் யாருக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காம்மா? இல்ல, யாருக்கும் இல்ல சார். ஓகே. விசாரிச்சு பார்த்தீங்களா? லைக் தாத்தா பாட்டி சைடில் இல்லை அந்த லெவலில் யாருக்குமே அந்த ப்ராப்ளம் இல்லையாம்மா? இல்ல சார், யாருக்கும் இல்ல. இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்மா. எஸ்பெஷலாக வந்து இந்த பாம்ஸ் அண்ட் சோல்ஸ், இந்த உள்ளங்கை உள்ளங்கால் மட்டும் நிறைய வேர்க்கும். விளையாடும்போது, ஷூ போடும்போது, சாக்ஸ் போடும்போது அவங்களால ஒரு டெஸ்ட்டும் ஒழுங்காக எழுதும். நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம் எழுதும்போது தனித்தனியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஹைப்பர் ஹைட்ரோஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து இது வந்து அடல்ட்ஸ் ஆன அப்புறம் தே வில் அவுட்க்ரோ த டிசீஸ், லைக் கொஞ்சம் அப்படியே சரியாயிரும். ஆனால் அதுக்கும் மருந்துகள் இருக்குமா, லோஷன் இருக்குது, கொஞ்சம் பவுடர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தடவிட்டோன்னா முக்கியமான இன்ஸ்டன்ஸ் அப்போது லைக் இப்போது எக்ஸாம் போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது எங்கேயாவது டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, அந்த மாதிரி டைமில் வந்து அந்த கை காலில் வந்து அந்த லோஷன் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும்மா. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? காயத்ரி அரியலூர்லேருந்து பேசுறேன். நல்லதும்மா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. பையன் பிறந்தான், சிசேரியன், 7 days ஆகுது. சொல்லுங்கள். அடிக்கடி விக்கல் எடுத்துட்டே இருக்கிறான். அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் விக்கல் எடுத்துட்டே இருந்தா? அது அப்போ ஃபீட் பண்ணலாமா விக்கல் எடுக்கும்போது? இப்போ மதர் மில்க் தவிர வேறு எதாவது கொடுக்குறீங்களாம்மா? இல்ல, எதுவும் கொடுக்கல. தண்ணி கூட கொடுக்குறது இல்லை? இல்ல, அது டிராப்ஸ் கொடுத்தாங்க. அந்த விட்டமின் டிராப்ஸ், அது மட்டும் தண்ணி கூட கலந்து மார்னிங் கொடுக்குறேன். ஓகேம்மா. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை விக்கல் வருதுன்னு சொல்கிறீங்க? கண்டினியூஸா. ஆனால் நான் காலையில கொஞ்ச நேரம் விக்கல் எடுக்கிறான், 10 minutes 5 minutes எல்லாம். ஓகே. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைம்மா. ஏன்னா குழந்தைக்கு வந்து விக்கல் எடுக்கும்போது ஆனால் ஃபீட் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லது இல்லைம்மா. ஏன்னா ஒரு சில சமயம் வந்து கொடுக்குற பால் அப்படியே எடுத்துகிட்டு வந்து லங்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு. ஆனால் வந்து விக்கல்ன்றது ஒரு நார்மலான ஒரு ரிஃப்ளெக்ஸ்மா. நம்ம டயஃப்ரம்னு சொல்லுவோம். அந்த லங்ஸுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு டயஃப்ரம்ன்ற அந்த சவ்வு வந்து இரிட்டேட் ஆச்சு அப்படின்னா அது விக்கல் வருமா. அண்டு நீங்கள் கொஞ்சம் தோலில் போட்டு தட்டி கொடுத்து கொஞ்சம் விக்கல் குறையிற நேரத்தில் கொஞ்சம் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா சரியாக போயிடும். அதே மாதிரி எவ்ரி 1.5 hours ஒரு வாட்டி நல்லா ஃபீட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, சொல்லுங்கம்மா. அப்புறம் யூரின் பாஸ் பண்ணும்போது கத்துறான். அதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, அந்த பேசேஜ்லாம் நார்மலா இருக்குன்னு தான் சொன்னாங்க. யூரின் பாஸ் பண்ணும்போது கத்துறதுக்கு முதல்ல ஸ்கேனே எடுக்கக்கூடாதுமா. ஏன்னா யூரின் பாஸ் பண்ணும்போது மேபி ஓகே வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும். யூரின் பாஸ் பண்ணும்போது குழந்தை அழுகிறது வந்து ரொம்ப நார்மல்மா. ஏன்னா குழந்தைக்கு வந்து உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துப்பாங்க. அழகாக தண்ணியில் தூங்கிட்டு அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, சாப்பிட்ற வேலை கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. அப்பப்போ எப்போயாவது யூரின் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்போ யூரின் பாஸ் பண்ணுறது வந்து குழந்தைக்கு வந்து அந்த யூரித்ரான்னு சொல்லுவோம், அந்த டியூப் வழியாக ஒரு யூரின் போகிறதே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். குழந்தைய சும்மா அசைச்சா அழுவாங்க, எல்லாத்துக்கும் அழுவாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து அந்த யூரின் பாஸ் பண்ணுற ஃபீலிங் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் பாஸ் பண்ண உடனே அழுக நின்று போயிடும். ஸோ அதை வச்சே நல்லா தெரியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. யூரின் பாஸ் பண்ண அப்புறமும் அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க வீல்னு யூரின் பாஸ் பண்ணும்போது மட்டும் அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான ரூல் அவுட் பண்ண வேண்டியது இருக்குமா. பட் இது வந்து நார்மலான ஒரு விஷயமா. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? டாக்டர், இப்போது இவங்க கேட்டது மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எதுக்காக அழறாங்க அப்படின்னே தெரியாது. சில குழந்தைகள் இரவெல்லாம் தூங்கவே மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, காலையில் தான் தூங்குவாங்க. இப்படி மாறி மாறி செய்யும் பொழுது ஒரு வித பயத்தை அது கொடுக்குது. அப்போது அதை செக் பண்ண வேண்டியது அவசியமா? பொதுவாக குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு நியூபார்ன் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு மாத குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க அழுகிறது தான் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன். நமக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருந்தால் தான் நம்ம வந்து அதை பற்றியே சுற்றிட்டு இருப்போம். குழந்தை வந்து ரொம்ப நேரம் தூங்கினாலும் அது ஒரு ப்ராப்ளம், குழந்தை ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருந்தாலும் ப்ராப்ளம். நம்ம அந்த மாதிரியே பயந்தே இது பண்ணிடுவோம். ஒரு நார்மல் குழந்தை என்னென்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 16 to 18 hours தூங்கும். ஸோ அது வந்து எத்தனை மாதத்துக்கு டாக்டர்? இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ரொம்ப அழுகிற பிரச்சனை, இந்த குழந்தையோட பாஷை புரியாமல் குழந்தைக்கும் இன்றைக்கும் நமக்கும் ஒரு பாண்டு உருவாகாதப்போ இருக்கிற பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும்னா வந்து அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், சரி என் குழந்தை இப்படி தான் இருப்பான், யூரின் பாஸ் போது நார்மலாக கொஞ்சம் அழுவான். அதெல்லாம் அவங்க வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. 2 பேருமே புதுசு, வயிற்றுக்குள்ளேருந்து பார்க்கலே தவிர. ஸோ 2 பேருக்குமே அந்த பாண்டிங் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அவங்களுக்கு தெரியும் என் குழந்தை இப்படி தான், ஓகே ஃபீட் பண்ணுறதுக்கு அழுகுறான், இதுக்காக அழுகுறான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 1 or 2 months ஆகும். ஒன்று. அதே மாதிரி குழந்தை பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது யூஸ்வலாக பகலில் தூங்குறது, நைட்டில் முடிச்சிருக்கிறது தான் குழந்தையோட ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் சொல்லுவோம். வெளியில் வந்தவுடனே என்ன ஆகும்னா நம்ம ஜெட்லாக் மாதிரி தான் வெளியில் வந்த உடனே ஸோ அவங்க அதே மாதிரி தூங்கணும்னு பார்ப்பாங்க.
ஸோ பகலில் தூங்குறது, நைட்டில் முழிச்சிட்ருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் 1½ மந்த் சம் குழந்தைங்க, ஒரு சில குழந்தைகள் வந்து ஈவன் 3 மாதம் கூட அந்த பிரச்சனை இருக்கும். நைட்டில் முழிச்சிட்டு இருக்கிறது, பேபி சிட்டிங்காக நைட்டில் ஒரு ஆள் டியூட்டி போட வேண்டியதாயிரும் அப்புறம். ஸோ இது வந்து ரொம்ப காமனான பிரச்சனைங்க. அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அழுக தான் செய்வாங்க. எக்ஸாம்பிள் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு, பசிக்கிறதுக்கு, ஒரு ஆள் தூக்குறாங்க, ரொம்ப அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அவங்க தூக்குந்து உடம்பு வலிக்குது அப்படின்னா அதுக்கு அழுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அழுக தான் செய்வாங்க. இல்லை ஒரு சில நேரம் வந்து ஒரு சில எதையாவது பார்த்து இதை பண்ணுறாங்க அப்படின்னா கத்த செய்வாங்க, அழுக செய்வாங்க. சும்மா முழிச்ச உடனே அழுக செய்வாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து குழந்தை அழுகிறான், ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் இது ஷ்ரில் க்ரைன்னு சொல்லுவோம். வீல்னு இன்கன்சோலபிள் க்ரை. லைக் ஃபீட் பண்ணாலும் குறைய மாட்டேங்குது, ஒரு அரை மணி நேரமாக வீல்னு கத்திட்டு இருக்கான், நல்லாவே தெரியுது இது நார்மல் அழுகை இல்லை அப்படின்னா அப்போ வந்து டாக்டர் பார்க்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் சார். மார்னிங்மா, சொல்லுங்கள். என்னுடைய பேபிக்கு வந்து 5 years ஆகுதுங்க சார் இப்போங்க. ஓகேம்மா. இப்போ ஒரு 5 days வந்துட்டுங்க சார், இந்த பெருமூச்சு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாளுங்க. அதாவது பசிக்கும் போது அல்லது வந்து தூங்குற ஸ்லீப்பிங் டைம்லைங்க சார், அல்லது வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு சின்னதா டென்ஷன் ஆனா கூட அந்த மாதிரி சொல்றாளுங்க. அப்படின்னு பெருமூச்சு எடுக்கிறாளுங்க. அது வந்து டாக்டர் பார்த்தேங்க சார், அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரப் கொடுத்தாங்க. என்ன சிரப் கொடுத்தாங்கம்மா? இதுங்க சார், அது என்ன மேக்பெரின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்புமுங்க, அப்புறம் வந்து சைட்ஸால் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிறப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா. இருமல் சளி ஏதாவது இருந்ததாம்மா? இருமல் சளி இருந்துச்சுங்க சார். அடிக்கடி ஒரு 3 months ஒரு தடவை நான் அது ஒரு விசிட் பண்ணிட்டே தான். நைட்டில் எப்பயாவது தூக்கம் கெட்டு இருமி எந்திரிச்சுப்பாங்களாம்மா? அப்படி இல்லைங்க சார், அந்த அளவுக்கு சிவியர்லாம் இல்லைங்க. வீட்டில் யாருக்காவது அலர்ஜி, வீசிங், ஆஸ்மா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காமா? வீசிங் அவருக்கு மட்டும் தும்மல் மாதிரி இருக்குங்க சார், அடிக்கடி தும்மல் இருக்கு. மேபி இது வந்து ஒரு அலர்ஜிக்கான சிம்டம்ஸ் தான்மா நீங்கள் சொல்கிறது. பெருமூச்சு விடுறதுன்றது வந்து மேபி வீசிங் இருக்க குழந்தைகளில் இந்த மாதிரி அப்பப்போ அவங்களுக்கு தெரியாமல் பெருமூச்சு வரலாம். வெளியில் சளி இருமலாக வராமல் கூட ஒரு சில சமயம் பெருமூச்சு வரலாம். அவங்க கொடுத்துருக்க மருந்து வந்து அலர்ஜிக்காக தான் கொடுத்துருக்காங்க, அலர்ஜிக்கும் இருமலுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாமா. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா வேற ஒன்றும் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. மற்றபடி நம்ம ஃபுட்டில் வந்துட்டு எல்லாமே ஃப்ரூட்ஸ், டெண்டர் கோகனட் எல்லாமே ஆட் பண்ணலாம்ல சார்? எல்லாமே கொடுக்கலாமா. உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். உங்களுக்கு ஒரு சில ஃப்ரூட்ஸ் கொடுத்த உடனே ஒரு 4 hours 6 hours திடீர்னு இருமல் ஜாஸ்தியாகும், இல்லை தும்மல் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு 3 to 7% ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 3-7% குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட் அலர்ஜி இருக்கும். ஏதாவது ஒரு பீனட்ஸ் கொடுத்தா, இல்லை ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கொடுத்தா டக்குன்னு வந்து இருமல், சளி, தும்மல்லாம் வர ஆரம்பிச்சிடும், இல்லை வீசிங் வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப ரேர் தான். அதனால் மீதி 95% தான் நம்ம இருப்போம். ஸோ அதனால் எல்லா ஃப்ரூட்டும் நீங்கள் தரலாம். உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு நாளடைவில் தெரிய ஆரம்பிச்சிருமா. நன்றிம்மா டாக்டர். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பழனில இருந்துங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. என் பையனுக்கு 1.5 வயசு ஆகுதுங்க டாக்டர். சொல்லுங்கம்மா. அவன் வந்து 9.5 kg தான் இருக்கான். ஆனா எல்லாமே சாப்பிட்றான், நல்ல ஆக்டிவிட்டிலாம் ஃபுல்லா எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா வெயிட் மட்டும் ரொம்ப கம்மியா இருக்குது. பிறந்தப்ப என்னம்மா வெயிட்டு? பிறந்தப்ப 3.25 இருந்தாங்க. சரி, 3.25 கிலோ. உங்களுக்கு ஏதாவது டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததாம்மா வயிற்றில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகேம்மா. குழந்தை வந்து கரெக்டான டேட்டில் பிறந்துட்டாங்களாம்மா? கரெக்டான டேட் தான். ஓகேம்மா. 3.25 கிலோவுக்கு 9.5ன்றது மேபி கொஞ்சமாக கம்மிம்மா. பட் ஆனால் ரொம்ப கம்மிலாம் இல்லைம்மா. ஒரு எல்லாமே சாப்பிட்றான். ஃப்ரூட்ஸ் மட்டும் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. கொடுத்தாலும் துப்பிடுதுங்க. ஓகே. நெஞ்சு வந்து ஒரு மாதிரி கூடு தூக்குன மாதிரியே இருக்கு, அப்படியே ரொம்ப படர்ந்து இல்லாம இருக்குங்க. புரியுதுமா. ஸோ அந்த 2 விஷயம், இது வந்து 9.5 கிலோ அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாமா. ரொம்ப கம்மியாக இல்லை முதல்ல, அது ஒன்று. 2வது நல்ல விஷயம் வந்து எல்லாமே சாப்பிட்றான்னு ஒரு அம்மா வாயிலேருந்து வர்றது அப்படின்னாலே கண்டிப்பாக சாப்பாட்டில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? வெஜிடபிள்ஸ்னா அவனா கேட்டே வாங்கி சாப்பிட்றான். புரியுதுமா. அது வந்து அப்படின்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்கள். ஸோ காய்கறிலாம் ஒரு குழந்தை 1.5 வயசில் கேட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்படியே வளர்த்து வைங்க. ரொம்ப பயமுறுத்தாதீங்க, மற்றவங்க சொல்கிறத வச்சு பயப்படாதீங்க. ஆனால் அந்த நெஞ்சு கூடு தூக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு சில சமயம் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி, ஒரு கால்சியம் டிஃபிஷியன்சி அந்த மாதிரி இதெல்லாம் வரலாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டாக்டரை பார்த்து அது கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி அவனை வந்து ரொம்ப திணிக்காதீங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு திணிக்காதீங்க. ஏன்னா மற்ற விஷயம்லாம் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக பழக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் அதை பார்த்துட்டு அவன் ஒன்று கேட்பான். ஸோ அப்போ கொடுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதில். நன்றிம்மா டாக்டர். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? காரைக்குடியிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். மார்னிங்மா, சொல்லுங்கள். என்னோட குழந்தை பிறந்து 1 year ஆகுது.
அவளுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி தேங்காய் சட்னி இது மாதிரிலாம் கொடுத்தா வாயை சுத்தி சிகப்பா தடிச்சு போயிருது. ம் அது அதனால டாக்டர்கிட்ட காமிச்சா அதனால ஒன்றும் இல்லம்மா புதுசா கொடுக்கறதுனால அப்படிதான் இருக்கும் அப்படின்னாங்க. ம் அப்படி இதை கொடுத்து ரெகுலரா கொடுத்தாலும் அது அப்படிதான் இருக்கு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கு. அதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? உடம்பு வாயை சுற்றி மட்டும்தான் தடிப்பாக இருக்கா இல்லை உடம்புல வேற எங்கேயாவது வருதாம்மா சிவப்பு சிவப்பா தண்டு தண்டா? வாயை சுத்தி தான் அந்த சாப்பிட்றது ஏதாவது மூஞ்சில இருந்து பட்டுச்சுன்னா அந்த இடத்துல லைட்டா தடிச்சு. புரியுதுமா. இது வந்து இது வந்து அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சாப்பாட்டில் கொடுக்குற ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு அர்த்தம். மேபி நீங்கள் சத்து மாவு கஞ்சி தேங்காய் சட்னின்னு மொத்தமாக சொல்கிறீங்க. மேபி தேங்காய் ஒத்துக்காமல் இருக்கலாம், இல்லை அந்த மாவில் இருக்க ஏதோ ஒரு சீரியல் ஒத்துக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயம். ஸோ நீங்கள் ஏதோ ஒண்ணு எப்பயாவது ஒருத்தா குடுக்கல இந்த மாதிரி தடிச்சு போயிடுது. ஜஸ்ட்டு நீங்கள் நோட்டில் எழுதி வைங்கம்மா. டெய்லி என்ன கொடுக்குறீங்க, எது கொடுக்கும்போது அது வருது அப்படின்றத எழுதி வைங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளும் எழுதி வைக்கும்போது எது காமனாக வருதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு காமனாக வர அந்த ஒரு உணவு மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு மீதியை ரெகுலராக கொடுக்க ஆரம்பிங்க. அப்பயும் வருது அப்படின்னா மேபி நம்ம அந்த உணவு மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இது யூஸ்வலாக ரொம்ப ரேர்மா. அந்த ஒரு ஃபுட்டை எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை மட்டும் வெளியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் வளர வளர அவங்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாமா அது. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சிவகாசிலேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லதும்மா, என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங்மா, சொல்லுங்கள். மேடம் என்னோட பேபிக்கு வந்து 5 months ஆகுது. சரிம்மா. இப்போதான் 5 months வந்து பிறந்திருக்கு. என்னென்ன சாப்பாடுலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இது வரைக்கும் வேறு எதுவும் ஆரம்பிச்சிருக்கீங்களாம்மா? இல்லை சார், இன்னும் ஒன்றும் கொடுக்கல. ஓகே, தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குறீங்க இல்லை? ஆமாம் சார். ஓகேம்மா. யூஸ்வலாக இந்த ட்ரான்சிஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணுமா. இப்போ லிக்விடாக கொடுத்துட்ருக்கீங்க தாய்ப்பால். ஸோ அடுத்தது வந்து செமி சாலிடாக கொடுத்துட்டு அப்புறமா சாலிட் வரணும். ஸோ இப்போ கஞ்சி மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிக்கலாமா. நீங்கள் வந்து நம்மளுடைய ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்கிற அந்த அடிப்படை உணவு வந்து நமக்கு வந்து ரைஸு. ஸோ அதனால் வந்து புழுங்கல் அரிசி கஞ்சி அந்த மாதிரி விஷயம் ஆரம்பிக்கலாம், இல்லை ராகி கஞ்சி ஆரம்பிக்கலாம். ஸோ அதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு சாதம், பருப்பு அந்த அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இட்லி, பொங்கல் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கலாமா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. கொடுக்கலாமா சார்? தண்ணி கொடுக்கலாமா. கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரிங்க சார். அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு மூஞ்சில லைட்டாக பொறியாக அடிக்கடி வருது, ஆனால் போகுது, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ட்ரைனஸால் ஒரு சிம்டம்மா. இது சோப் நிறைய போட்டு தேய்ச்சி இப்போவே ஃபேர் ஆக்கிடணும் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோப் போடுவோம், நிறைய ஏதோ க்ரீம் போடுவோம். ஸோ இது மாதிரி ட்ரைனஸால் வர விஷயம் அது. பேபி சோப் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அகைன் அது முடிச்சுட்டு அப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர்னு சொல்லுவோம், அந்த லோஷன்லாம் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ தட் அந்த ட்ரைனஸால் சின்ன சின்ன பொரியெல்லாம் வராது. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க மேடம். நல்லதும்மா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங். மார்னிங்மா, சொல்லுங்கள். என் பேபிக்கு 1 year ஆகுது. சரிம்மா. அவ வந்து சாப்பாடு வந்து வெறும் தண்ணி எடுத்து போட்டு கொடுத்தா மட்டும் தான் சாப்பிட்றா. கஞ்சி மாதிரி சுடுதண்ணியில போட்டு கொடுத்தா மட்டும் தான் சாப்பிட்றா. வேற எந்த மாதிரி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. மீறி ஏதாவது நம்ம ஹெல்த்தியா ஏதாவது கொடுக்கலாம்னா வாமிட் பண்ணிடுறா. வெறும் 8 kilo தான் இருக்காங்க சார். வெயிட் கரெக்டா இல்ல ரொம்ப கம்மியா? பிறந்தப்ப என்னம்மா வெயிட்? பிறந்தப்ப 2,600 இருந்தாங்க சார். சரிம்மா. ஸோ மிக்சியில் போட்டு அடிச்சு கொடுப்பீங்களாம்மா எப்பயாவது? ஒவ்வொரு நேரம் மிக்சியில போட்டு அடிச்சு கொடுப்பேங்க சார். அது சாப்பிடாட்டி சும்மா கையில நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவேன். அந்த மிக்சியில் போட்டு அடிச்சதை நம்ம என்னைக்கா சாப்பிட்டு பார்த்துருக்கோமாம்மா? சாப்பிட்டுருக்கேன் சார். எப்படி இருக்குமா? ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா அப்படி கொடுத்தாதாங்க சார் மேக்ஸிமம். ஒரு மாதிரினா எப்படி, நல்லா இருக்குமா இல்லை ரொம்ப மோசமாக இருக்குமாம்மா? நல்ல ஒரு அளவுக்கு இருக்கும். நம்மளால சாப்பிட முடியுமாம்மா அதை? இல்லைங்க சார். அதுதான் குழந்தைக்கு பிரச்சனைம்மா. ஸோ இல்லைம்மா, அது நம்ம அதான் அது ஆரம்பத்துலேருந்து ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணிட்டோம்மா. என் குழந்தை வந்து இப்படி தான் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம கொடுத்தப்போ குழந்தைக்கு உண்மையிலே பசி இருந்திருக்காது முதல்ல அந்த உணவு கொடுத்தப்போ. இல்லை குழந்தைக்கு விளையாடுற மூடு இருந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று கோபமாக இருந்திருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கும். நமக்கு இருக்கிற அவசரத்தில் என்ன பண்ணுவோம், நான் செஞ்சுட்டேன், பிசைஞ்சிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எப்போ நான் வந்து உட்காந்து திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்க ஆரம்பிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் யூஷுவல் பேட்டர்ன் ஆக்சுவலி. ஏன்னா எல்லா குழந்தையும் எல்லா நேரத்துலையும் சாப்பிட வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் இடைவெளி கொடுக்கணுமா. ஒரு 9 மணிக்கு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் கேப் கொடுக்கணும். அப்போ தான் வயிறு எம்டி ஆகி பசிக்க ஆரம்பித்து அப்புறம் சாப்பிடுவாங்க. நம்ம நடுவில் ஏதாவது பிஸ்கட் கொடுத்துருப்போம், பால் கொடுத்துருப்போம், ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்போம், உடனே ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு வாழைப்பழம் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து திரும்ப சாப்பிடணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ நம்மளோட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சாப்பிடணும்னு ஆரம்பித்து தான் இந்த நிலைமையில் வந்து நிற்போம். இன்னும் ஒரு 6 months கழித்து இது கூட உள்ளே போகாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, கொஞ்சம் வயிறை வந்து கொஞ்சம் காலியாக விடுங்க. முதல்ல ஒரு 3 hours காலியாக விடுங்க. விட்டுட்டு அப்புறம் அவனுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது அவங்க வருவாங்க, வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றது அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வாயை திறப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிங்க.
ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நீங்கள் இல்லாட்டி உங்கள் கூடயே உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்ட ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த பேட்டர்ன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் திணிக்கிறது, மிக்சியில் போட்டு கொடுக்கறது, ஒரு 1 இயர் ஆன சைல்டுக்கும் வந்து ஒரு கஞ்சி மாதிரி பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்கம்மா. நன்றிம்மா. டாக்டர், உண்மையிலே சாப்பிட்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத இப்போ நீங்கள் சொல்ல நாங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி சாப்பாடு வேண்டான்னு ஒதுக்குறது, இல்லை பிடிக்காததை சாப்பிடாம இருக்கிறத, வாமிட் பண்ணுறதுங்கிறத தாண்டி குழந்தைகளுக்கு சில நோய்கள் வந்து ஒரு 3 வயசு வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அழுகைங்கிற மாதிரி அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி வரும், எதற்கெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே. நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், அடிக்கடி வரக்கூடிய நோய்கள் ஆரம்ப கட்டத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பகுதி. இன்ஃபெக்ஷன்ஸுன்ற ஒரு விஷயம். அண்ட் அலர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஸ்கின் அலர்ஜி, வீசிங், இந்த டான்சில் ப்ராப்ளம், அந்த மாதிரி விஷயங்கள். 3வது வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ். லைக் ஃபீடிங் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபீடிங் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வந்து அவங்க ஒரு அடம் பிடிக்கிறது, சொல்கிற பேச்சு கேட்காது, ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் யூஸ்வலாக ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் வர பிரச்சனைகள். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் க்ரௌன் அடல்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான பிரச்சனைகள் முக்கால்வாசி இந்த மாதிரி விஷயங்களாக இருக்காது. அதெல்லாம் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அடலசன் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து டெங்கி. நம்ம இங்கே சென்னை இப்போது உள்ள தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிச்சு டெங்கி. டெங்கு வந்து கொசுவால் ஒரு பரவுற ஒரு விஷயம். ஏன்னா டெங்குவில் வந்து டைரெக்டாக வந்து டெங்குக்கான மருந்து கிடையாது. ஸோ அது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால தான் அதுக்கான ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒன்று. ரெண்டாவது, ஜுரம் குறையும் போது தான் டெங்குவில் வந்து பிரச்சனை அதிகமாக ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஜுரம் குறைஞ்ச உடனே குழந்தை வந்து சரியாக போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வீட்டிலே வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ரெண்டாவது, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களோட இன்ஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வயசு கம்மியாக இருக்க குழந்தைகளில் வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால என்னெல்லாம் இருக்குன்னு பேசலாம் டாக்டர். முன்மொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலத்துல இருந்து உமா பேசுறேங்க மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார், பாப்பா வந்து பாலே குடிக்க மாட்டேங்குது சார். ஹலோ, என்ன வயசாகுதுமா பாப்பாக்கு? 3 மாசம் ஆகுதுங்க சார். 3 மாதம் ஆகுது. சரி, பிறந்தப்ப என்னம்மா வெயிட் இருந்தாங்க? 2.25 இருந்துங்க சார். இப்போ என்னம்மா வெயிட்டு? இப்போ வந்து 5 இருக்குங்க சார். சரிம்மா, எப்படிம்மா 5 கிலோ ஆச்சு? என்ன பால் கொடுத்தீங்க? தாய்ப்பால் மட்டும்தானுங்க சார். 4 நாள் ஆனாலும் மோசம் போக மாட்டேங்குதுங்க சார். சரி, இப்போ டெய்லி எத்தனை வாட்டிம்மா பால் கொடுக்குறீங்க? ஒரு 5-6 வாட்டி கொடுக்குங்க சார். சரிம்மா, இப்போ அப்போ அந்த நேரத்தில் குடிக்கவே மாட்டேங்க சார். அழுந்துகிட்டே இருக்குங்க சார் கொடுத்துக்கும். எவ்வளோ நேரம் குடிக்கிறாங்கம்மா? ஒரு 10 நிமிஷம் குடிக்குங்க சார். 10 நிமிஷம் குடிக்கிறாங்க, அதுதானே? ஆமாங்க. சரிம்மா. ஸோ வேறு எதுவும் கொடுக்கறது இல்லைம்மா தாய்ப்பால் தவிர? வேற எதுவும் இல்லைங்க சார். சரிம்மா, இதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.25 கிலோ இருந்த குழந்தை 3 மாதத்தில் 5 கிலோ இருக்கிறது வந்து நல்ல விஷயமா, நல்ல வெயிட் கெயின் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷம். ஒரு சில குழந்தை வந்து 20 நிமிஷம் குடிக்கும், ஒரு சில குழந்தை அரை மணி நேரம் குடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் குடிக்கிற குழந்தைகளில் யூஸ்வலாக ஃபஸ்ட்டு 3 நிமிஷத்துலேயே வந்து 90% பால் குடிச்சு முடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே வந்து தேவையான அளவு மோஷன் வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லைம்மா. யூரின் எத்தனை வாட்டிமா போகிறாங்க ஒரு நாளைக்கு? அதுவும் 2 மாசம் பக்கம் நல்லா போயிட்டு இருந்துங்க சார். இப்போ கொஞ்ச நாள் அதுவும் ஒரு 3 ஐட்டம் 4 ஐட்டம் அப்படிதாங்க சார் போகுது. ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை யூரின் போகிறாங்க அப்படின்னா நல்ல விஷயமா. மோஷன் வந்து தாய்ப்பால் மட்டும் கொடுக்குற குழந்தைகளில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு 4-5 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு நாளைக்கு 4 தடவை எப்படி போனாலும் தப்பு கிடையாதுமா. நீங்கள் வந்து அது மோஷன் போகல அப்படின்றதுக்காக வேறு எதாவது கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் பேதியாக ஆரம்பிச்சிடும். ஸோ தாய்ப்பால் மட்டும் கொடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் நல்லா இருக்குது, 10 நிமிஷம் குடிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நார்மலான விஷயங்கள் தான். இதை பற்றிலாம் பயப்படாதீங்க. பால் சுத்தமாக குடிக்காமல் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய விஷயமா அது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? குழந்தை வந்து சூ பண்ண மாட்டாங்க. குழந்தையோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வயசு ஆகுது. சரிம்மா.
சூ பண்ணி சாப்பிட மாட்டான் டாக்டர். அவன் 8 மந்த்ல இருந்து நான் வந்து ரொம்ப ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கறது கிடையாது. அப்படியே தான் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் இதுவா தான் கொடுக்குறேன் நானு. பட் ஓகேம்மா. இருந்தாலும் அந்த ஹேபிட் அவனுக்கு வரல டாக்டர். அவனுக்கு ஓகேம்மா. என்னம்மா வெயிட் இருக்காங்க இப்போது? இப்போ வெயிட் 13.5 இருக்காங்க. 2.25 வயசு. ஆமாங்க. பிறந்தப்போ என்னம்மா வெயிட்டு? 3.250. ஓகே. ஸோ நார்மலாக சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க, ஆனால் நல்லா மென்று சாப்பிட மாட்றாங்க, அதுதானம்மா? சாப்பிட்றது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் வாழைப்பழம் எல்லாம் கொடுத்தோம்னா அதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்றான். அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான். தென் எந்த ஃப்ரூட்ஸுமே கிடையாது. எந்த ஃப்ரூட்ஸுமே அவனா எடுத்துக்கிறது கிடையாது. ஜூஸ் மாதிரி தான் குடிக்கிறான். புரியுதும்மா. அது வந்து நம்ம சோம்பேறித்தனமாக அவனை கொஞ்சம் பழகிட்டோம்மா, அவ்வளோதாம்மா. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தது வந்து மென்று சாப்பிட்ணுமா இல்லை அப்படியே குடிச்சிடலாமான்னு பார்த்தீங்கன்னா ஈஸி வந்து அப்படியே குடிச்சிடுறது தான். ஸோ மென்று சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 தடவை முகம் சொல்லிச்சான் அப்படின்னா நீங்கள் 3ஆவது தடவை மேஷ் பண்ணி கொடுத்துருவீங்க அப்படின்றது அவனுக்கு தெரியுது. அதனால வர விஷயம் இது. குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 5 இயர்ஸ் ஆகுது டாக்டர். அவனுக்கு வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுத்து தான் அவன் வந்து அது அப்படியே முழுங்கி அந்த ஹேபிட் வந்ததுன்றதுனால இவனுக்கு நான் ஃப்ரம் 8th மந்த்ல இருந்தே நான் வந்து கொஞ்சம் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்மாஷ் பண்றது கிடையாது. அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தேன். புரியுதும்மா. பட் இவனும் அதே மாதிரி வர்றதுனால அது டைஜஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? இல்லைம்மா. யூஸ்வலாக டைஜஷனில் ப்ராப்ளம்னா வந்து வெயிட் கெயின் வந்து இந்த அளவுக்கு நார்மலாக இருக்காதும்மா. 13 கிலோ இருக்காங்க 2.25 வயசுலன்னா அது வந்து ரொம்ப நார்மலான ஒரு வெயிட்டு, நல்ல வெயிட்டும் கூட. அவங்களுக்கு என்னென்ன மேபி நீங்கள் எதிர்பார்க்குற அளவு வந்து அவங்க வந்து மென்று சாப்பிட மாட்றாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம கொஞ்சம் குயிக்கா சாப்பிட்றாங்க. சூ பண்ணி ஒரு ஃபுட் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம்ல. டக்குன்னு கொடுத்த உடனே அது வந்து நம்மளோட எதிர்பார்ப்புமா. நம்மளோட எதிர்பார்ப்பும் குழந்தைங்களோட தேவையும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு விளையாட போகணும், சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும், இதுதான் அவனுடைய விஷயம். நமக்கு வந்து நான் 3 மணி நேரம் உட்காந்து சமைச்சோம், இவன் என்ன ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்து சாப்பிட மாட்டான் அப்படின்றது நம்மளோட ஒரு கவலை. அது கவலைப்படாதீங்கம்மா. வெயிட் கெயின் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் அப்படியே வெயிட் பண்ணலாமா. நீங்கள் ஊட்ட வேண்டியதில்லை, திணிக்க வேண்டியதில்லை அப்படின்ற வரைக்கும் நல்ல விஷயம். அவங்க சாப்பிட்டோம், கொஞ்சம் வயிறை இடைவெளி விட்டு கொடுங்க. அப்பப்போ நடுவில் ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னா பசி எடுக்காது நார்மலாக. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து சாப்பாடு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சா அவனுக்கு தேவையான விஷயம் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கனாலே போதும், அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவாம்மா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா. சென்னையிலேருந்து பேசுறேன். நல்லதும்மா. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங்மா. என்னோட பையன் வந்து ப்ரீமேச்சர் பேபி 34 வீக்ஸ்லேயே பிறந்துட்டான். சரிம்மா. ஆனா இப்போ வந்து அவனுக்கு 1 இயர் 2 மந்த்ஸ் ஆகுது டாக்டர். சரிம்மா. அவன் பிறக்கும் போது வெயிட் வந்து 1.9 தான் இருந்தான். ஆனா இப்போ வந்து 7.8 தான் இருக்கான். இப்போ எவ்வளோ மாதம் ஆகுதுன்னு சொன்னீங்கம்மா? 1 இயர் 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு டாக்டர். 1 இயர் 2 மந்த்ஸ். ஓகேம்மா. இப்போ 7.8 8 அதுக்குள்ளதான் வந்துட்டே இருக்கான். ஓகேம்மா. அதே பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து மேன்ப்ரோ 3 தான் குடிச்சிட்டு இருக்கான். ஓகேம்மா. ஃபுட் எல்லாம் சாப்பிட்றான். ஆனா வெயிட் கெயின் இல்ல. பல்லு கூட 2 தான் வந்திருக்கு. அதுதான் ஏதோ நார்மல் growth இருக்கா? டாக்டர் வேற எதுவும் சொன்னாங்களாமா? டாக்டர் வேற ஒன்றும் சொல்ல. கேட்டா நார்மலா தான் இருக்கான், வெயிட் கெயின் தானா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. 1.9 2 கிலோஸ்க்கு வந்து ஒரு அரௌண்ட் 1 இயர் வந்து 7.8 ஒரு வருஷம் 2 மாதம் சொன்னீங்க. 7.8ன்றது கரெக்டாக ஒரு நார்மல் வெயிட்டு கிட்ட தான் வருது. ஸோ அதனால் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். யூஸ்வலாக இந்த மாதிரி குழந்தைகள் வந்து கேட்சப் க்ரோத்துன்னு சொல்லுவோம். டக்குன்னு இன்ஃபேக்ட் 8 கிலோவுக்கு மேலே கூட ஈஸியாக எட்டி பிடிச்சிருவாங்க. பட் ஆனால் வரல அப்படின்றதுனால ஒன்றும் கவலை இல்லைம்மா. ஸோ ஓரளவுக்கு சாப்பிட்றாங்க. 2 பல்லு இருக்கிறது 14 மாத குழந்தைக்கு நார்மல்மா. 2 பல்லு வந்துருச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா சார்? பிடிச்சிட்டு நிற்கிறாங்களாம்மா? பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஏதாவது பிடிச்சிட்டு நடக்கிறான். தானா இன்னும் நடக்கல. ஸோ வாக்கிங் வித் சப்போர்ட் 14 மாதத்துக்கு வந்து ஓகேம்மா. இதெல்லாம் வந்து ரொம்ப டிலே ஆனால் தான் ப்ராப்ளம். இப்போ ஈவன் பிடிச்சிட்டு கூட நிற்கிறது இல்லை. ஏதாவது 1-2 வார்த்தை கூட சும்மா மாமா எதுவும் சொல்கிறதில்ல, எதுவும் யாரும் சொன்னால் சிரிக்கிறது இல்லை, ஒரு டாட்டா காமிக்கிறது இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஏதாவது எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம்தாம்மா இது. ஓகே சார். இம்யூனிட்டி என்னோட பிரெஸ்ட் மதர்ஸ் மில்க் வரை 6 மந்த்ஸ்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இம்யூனிட்டி ரொம்ப இதாகுமா? அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. எல்லாம் ப்ரீமேச்சர் பேபினா இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படி சொல்றாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் வேற கம்மியாயிடுச்சு. இல்லைம்மா, அதை பற்றி இப்போ பாஸ்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாமா. இனிமேட்டு என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். நீங்கள் வந்து நிறைய பால் கொடுக்காம ஃபுட்ஸு நம்ம வீட்டில் உணவுகள்லாம் நம்ம ஃபுல்லாக பழக்க ஆரம்பிங்க. பால் வந்து கேலரி வந்து ரொம்ப நிறைய கொடுக்காது இந்த வயசு குழந்தைங்களுக்கு. சாப்பாடு நிறைய கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் மில்க் கொடுங்க. நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி மில்க் கொடுத்தோம் அப்படின்னா பாதி பசிக்கு மேலே போயிடுமா. ஸோ சாப்பாட்டுக்கு அப்புறம் மில்க் கொஞ்சம் கொடுங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு போதும். நீங்கள் சொன்ன அந்த டின் ஃபுட் வந்து நிறைய தரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டு உணவு நிறைய கொடுங்க. அதுலேயே அவங்களோட மசில் மாஸ் பாடி வெயிட்லாம் நல்லா ஏறுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் ஹலோ, வணக்கம். தொடர்பில் இருக்கீங்களா? எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. என் பையனுக்கு வந்து இன்னைக்கு 72 days ஆகுதுங்க மேம். சரிம்மா. சொல்லுங்கம்மா. வந்து அவன் வந்து பால் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மூக்கு வழியாக புற போன மாதிரி பயங்கர ஸ்பீடாக அந்த குடிச்ச பால் வந்து வெளியே வந்துடுதுங்க சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு தடவை அந்த மாதிரி ஆகுதாம்மா? இல்லைங்க சார், டோட்டலாக இப்போ ஒரு 72 daysக்கு வந்து ஒரு 5 times அப்படி ஆயிருக்குங்க சார். ஓ 72 டேஸ்க்கு 5 தடவை ஆயிருக்கு. 5 தடவை நான் ஒரு அப்படி கரெக்டாக சொல்ல தெரியலைங்க சார். 5 to 6 days டைம். ஓகேம்மா. இந்த அன்னத்துலலாம் நல்லா தொட்டு பார்த்தாச்சாம்மா? அன்னத்துலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? டாக்டர் பார்த்துட்டாங்கல்ல? அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. சரிம்மா. என்ன வெயிட் இருக்காங்கம்மா பாப்பா? அப்போ 5 kg இருக்காங்க சார். பிறந்தப்ப என்னம்மா வெயிட்டு? பிறந்தப்போ 3.2ங்க சார். சரிம்மா. இது வந்து இப்போ 3 மாதம் 2.5 மாதத்தில் வந்து 4-5 தடவை தான் ஆயிருக்கு அப்படின்னா மேபி கொஞ்சம் ஃபீடு எப்போயாவது நிறைய கொடுத்துருப்போம். அதனால கொஞ்சம் புறையேறும்போது மூக்கு வழியாக வாய் வழியாக மொத்தமாக வந்துடும். அந்த தோலில் போட்டு நல்லா தட்டிட்டு படுக்க வைக்காமல் இருப்போம். இல்லை தொட்டில் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களாம்மா? ஆமாங்க சார். தொட்டில் தொட்டில் போடாதீங்கம்மா. தொட்டில் போட்டிங்கன்னா இந்த இழுத்துட்டு வர ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்மா. தொட்டில் போட்டால் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அது கண்டினியூஸாக அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் 1 வயசு ஆனாலும் 2 வயசு ஆனாலும் தொட்டில் இருந்தால் தான் தூங்குன்ற மாதிரி ஆயிரும்மா. ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை நிறுத்திட்டு நீங்கள் வந்து நல்லா தோலில் போட்டு தட்டி தூங்க வைக்கும்போது கொஞ்சம் தலையும் முதுகும் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி கொஞ்சம் ஸ்லோப்பாக கொஞ்சம் தூங்க வச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சரியாக போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர் பார்த்து மெயினாக எப்போ வருது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் மில்க் வந்து பத்தல அப்படிங்கறனால லாக்டோஜன் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைம்ல தான் இந்த மாதிரி இப்போதான் ஒன்றா வருதுமா. ஸோ மில்க் உங்களுக்கு பத்தலைன்றது யார் சொன்னாமா? குழந்தையா சொல்கிற வரைக்கும் நீங்கள் நான் நம்பாதீங்க. குழந்தை அழுதாலே மில்க் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க. யூரின் ஒழுங்காக போகிறாங்க, ஒரு 6 தடவை 7 தடவை யூரின் போகிறாங்க, வெயிட் கெயின் நல்லா இருக்குது, ஃபீட் பண்ணப்பறம் நல்லா தூங்குறாங்க அப்படின்னா மில்க் பத்துதுன்னு அர்த்தம். ஸோ குழந்தை அழுகும் போதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மில்க் பத்தலையோன்னு பயந்துக்காதீங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தப்புமா. நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க பாருங்கள், புதுசாக இன்னொரு ஃபீடை இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து தான் இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஸோ நீங்கள் தாய்ப்பால் மட்டும் கொடுங்கம்மா. 3 மாதத்தில் நல்ல மில்க் ஃப்ளோ இப்போ தான் ஜாஸ்தியாக இருக்கும்மா. மேக்ஸிமம் மில்க் ஃப்ளோ இப்போ தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதை பற்றி வரி பண்ணாதீங்க. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம் சென்னையிலேருந்து பேசுகிறேன்னா. நல்லதும்மா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். மார்னிங்மா, சொல்லுங்கள். டாக்டர், என் குழந்தை இப்போ வந்து 3 மாதம் ஆகுது. ஓகே. பொன் குழந்தை. ஓகேம்மா. பிறக்கும் போது ஒன்றும் சொல்லலை. 1 monthக்கு அப்புறம் வேக்சின் போடும் போது வெஜினா ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. இது வந்து நேச்சரா, இது ஓப்பன் ஆயிடுமா, இது இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. சரிம்மா. சைனக்கே அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களாம்மா? வெஜைனல் சைனக்கே அப்படின்னு சொன்னாங்களாம்மா? அது எதுவும் சொல்ல, வெஜ்னா ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் கொடுத்தாங்க, இதை போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆயிடும் அப்படின்னாங்க. யூரின் எப்படிமா நல்லா போகிறாங்களாம்மா? ஃபர்ஸ்ட் யூரின் போகும்போது ஒரு மாதிரி முக்கிண்டு போனாங்க, இப்போ ஓகே. ஓகேம்மா. இது வந்து வெயிட் கெயின் எப்படிமா இருக்குது? என்ன வெயிட் இருக்காங்கம்மா இப்போ? பிறக்கும் போது 3.4 இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 4.75 இருக்காங்க. 3 months ஆகுது. சரிம்மா. ஸோ இது வந்து வெஜைனல் சைனக்கியன்னு சொல்லுவோம். அந்த ப்ராப்ளமாக இருக்கும். உள்ளே ஏதாவது வயிற்றுக்கெலாம் ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்தாங்களாம்மா? எதுவும் ப்ராப்ளம்? அதெல்லாம் எதுவும் பண்ணி பார்க்கல சார். அப்படின்னா வந்து ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இருந்திருக்காதுமா. வெஜைனல் சைனக்கியன்னு சொல்லிட்டு ஒரு ஜவ்வு மாதிரி அது வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அது வந்து யூஸ்வலாக க்ரீம் போட்டு அதை இது பண்ண பார்ப்பாங்க. அது சரியாக ஓப்பன் ஆகலை அப்படின்னா அதை வந்து ஒரு பீடியாட்ரிக் சர்ஜன் சொல்லுவோம், குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை நிபுணர் சொல்லுவோம். அவர்கிட்ட போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பீடியாட்ரிஷனே அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாருமா. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, கவலைப்பட வேண்டாமா. நன்றிம்மா. டாக்டர், இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி சொன்னீங்க, டெங்கு பற்றி. அதே மாதிரி அலர்ஜிஸில் என்னென்னலாம் காமனாக இருக்கும் டாக்டர்? அலர்ஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி. இப்போ அலர்ஜின்றது வந்து ஒரு ஹைப்பர் ரியாக்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம நார்மலாக எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யாராவது ரொம்ப கோவப்படுறவங்க இருந்தாங்கன்னா இதுக்கு எதுக்கு கோவப்படுறாரு, ஷார்ட் டெம்பர்னஸ், அந்த மாதிரி தான் ஹைப்பர் ரியாக்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்பர் ரியாக்டிவ் திங்ஸ் அப்படின்னா ஸ்கின்னில் அலர்ஜி வரலாம். ஸ்கின்னில் வந்து கொசு கடித்த உடனே இப்போ ரொம்ப காமனாக இருக்க விஷயம் என்னென்னா கொசு கடிக்கும். கொசு கடித்த உடனே ஒரு சிவப்பாக கொஞ்சம் வீங்கும். ஸோ அந்த வீக்கத்தை தொடர்ந்து என்னென்னா குழந்தைக்கு வந்து ஒரு இச்சிங் இருக்கும். ஸோ அதனால் அந்த செவந்து பகுதியில் சொறிவாங்க. சொரிஞ்ச உடனே அது புண்ணாயிரும், அது தழும்பாயிரும். அந்த தழும்பு ஆகிறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். ஸோ யூஸ்வலாக இந்த இன்செக்ட் பைட் அலர்ஜின்றது ரொம்ப காமன். அது வந்து கொசு கடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது மட்டும்தான் அதுக்கான ஒரு மெயின் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸே. ஏன்னா கொசுவோட சலைவான்னு சொல்கிற அந்த உமிழ்நீர் வந்து நமக்கு ஒத்துக்கலை அலர்ஜி அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப காமன் இப்போ குழந்தைங்களுக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த குழந்தைங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வீசிங் வர்றதுக்கோ இல்லை கவுஸ் மில்க் அலர்ஜி வர்றதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சின்ன வயசில் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் இது தெரியும் போது நம்ம அட்லீஸ்ட் அதுக்கான ப்ரிவென்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து டான்சில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். டான்சில், அடினாய்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து ஈவன் அகைன்
இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸ்னு சொல்லுவோம், இந்த கலராக இருக்க விஷயங்கள் லைக் ஜெல்லி, இந்த குளிர்பானங்கள், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இப்போது சின்ன குழந்தைங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஜெல்லி 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 எல்லாமே. அண்டு இந்த கலராக இருக்க விஷயங்கள் சாப்பிட்றது, பாட்டில் ஃபீடிங் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டான்சில் ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் இப்போ முன்னாடியே கொண்டு வர ஆரம்பிச்சு. யூஸ்வலாக இதெல்லாம் 4 வயசு 5 வயசு குழந்தைகளுக்கான பிரச்சனை. பட் இப்போ இருக்க குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வயசு 2.5 வயசுலேயே ஆரம்பிச்சிருது இந்த விஷயம். ஸோ டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் ரெண்டுமே வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த அலர்ஜி ஜாஸ்தியாகிட்டே போகும். அடுத்தது வீசிங் பிரச்சனை. அதை பற்றி நம்ம பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து போனா பேசுறோங்க. நல்லதும்மா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. என் பையனுக்கு வயசு 6 ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. வெயிட் வந்து 18 இருக்காங்க சார். டாக்டர்கிட்ட செக் பண்ணதுக்கு வந்து உங்க பையனுக்கு அப்நார்மல் வெயிட் இருக்கு, அதனால சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்கிறதுக்காக போனோம் சார். சரிங்கம்மா. வெயிட் அதிகமா இருக்கிறதுனால அப்படிதான் இருக்குங்க அப்படின்னா, நடந்தானா கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துடுறான், ஓட மாட்டேங்கிறான், ரொம்ப நேரம் ஓடி எல்லாம் விளையாடுறது இல்ல, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சார். அதனாலதான் சரி. எவ்வளோ வெயிட் சொன்னீங்கம்மா? 18 kg இருக்காங்க சார். 18 இல்லை? ஆமாங்க சார். ஓகேம்மா. மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களாம்மா? சிஸ்டம் ஏதாவது வேற எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லைங்க சார். வெயிட் அப்நார்மலா இருக்கங்காட்டி தான் சாப்பிட மாட்டேங்க. அவனா எப்ப தோணி கேட்கறானோ அப்ப மட்டும் கொடுங்க. நல்லா சாப்பிட்றானாம்மா? அதர்வைஸ் மற்றபடி இந்த வெரைட்டி ரைஸ் ஏதாவது செஞ்சாங்கன்னா சாப்பிட்றாங்க சார். அதுவும் பசி ஆனா மட்டும்தான் சாப்பிட்றாங்க சார். வேற ஏதாவது குழந்தைகள் இருக்காமா உங்களுக்கு? இன்னொரு பையன் இருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்கம்மா? குண்டா இருப்பாங்களா இல்லை ஒல்லியாக தான் இருப்பாங்களா? 2 பேருமே குண்டாதாங்க சார் இருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் இழைச்சிட்டாங்க சார். நீங்கள் 2 பேரும் எப்படிமா இருப்பீங்க, அப்பா அம்மா 2 பேரும்? அப்பா வந்து குண்டா இருப்பாங்க சார், நான் ஒல்லியா தான் இருப்பேன். யூஸ்வலாக இந்த ஸ்டேச்சர், வெயிட் கெயின் எல்லாமே ஒன்று சாப்பாடை பொறுத்தது, இன்னொன்று அப்பா அம்மாவுடைய அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பொறுத்ததுமா, ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பா அம்மா 2 பேரும் ஒல்லியாக இருக்க ஒரு குடும்பத்தில் குழந்தை ரொம்ப ஒரு பெரிய குழந்தையாக வர மாட்டாங்க. அப்பா அம்மா ரொம்ப நார்மலாக இருக்க அப்பா அம்மாவுடைய எக்ஸாக்ட் அந்த 2 கேரக்டரையும் சேர்ந்து தான் குழந்தை வருமா. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. 2 பேரும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசமாக இல்லை அப்படின்னா குழந்தை நார்மலாக வந்துடுவாங்க. 6 வயசு தான் ஆகுது, இன்னும் நிறைய டைம் இருக்குது. அவங்களுக்கு நிறைய சாப்பிட கொடுங்க. அண்ட் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்க விஷயங்கள்லாம் கொடுங்க. இந்த மாதிரி நட்ஸு, இந்த மாதிரி நிறைய டெய்லி ஒரு எக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்குது. ஏதாவது சாப்பிட்டேன்னா வாமிட்டிங் வர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க சார். அப்புறம் ப்ரஷ் பண்ண உடனே ஒரு மாதிரி கொமட்டிட்டு வராங்க, கொமட்டிட்டு வருது. ஆனால் வாந்தி எடுக்கிறது இல்லைல்லம்மா? வாந்தி எடுக்கிறது இல்லைங்க சார். ஏதாவது ஒரு டைம்ல அப்படி பண்ணறாங்க சார். ஓகேம்மா. எப்பயாவது ஒரு தடவை பண்ணுறாங்கன்னா தப்பு இல்லைம்மா. நீங்கள் வெயிட் கெயினுக்கு இந்த ப்ரோட்டீன், இந்த மசில் பில்டிங் ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் ஏறுமா. அதனால் இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இல்லைம்மா. இது நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை தான். 6 வயசு 18 கிலோ 20 கிலோ அப்படின்றது வெயிட் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவங்க வளர நிறைய சாப்பிட ஆரம்பித்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருமா. நன்றிம்மா. டாக்டர், இப்போ பிறக்கும் பொழுதே இருக்கிற சில நோய்கள் சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மையிலேயே இருக்கா? இல்லை அப்படி இருக்குன்னா என்ன மாதிரியான நோய்கள்லாம் சரியாகும்னு சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், சில நோய்கள் அடலசன்ட் ஏஜ் வரச்ச சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அடலசன்ட் ஏஜ்னு இல்லை, பட் ஆனால் இந்த பிறந்த குழந்தைகளுக்கு இருக்க ஒரு சில பிரச்சனைகள் வளர சரியாகிறதுக்கு நிறைய இது இருக்குங்க. லைக் ப்ரீமெச்சூர் பேபிஸ், இல்லை கொஞ்சம் வெயிட் குறைவான பாப்பாலாம் லரிங்கோமலேஷியா, ட்ரக்கோமலேஷியான்னு சொல்லுவோம். இந்த மூச்சுக்குழா கொஞ்சம் வீக்காக இருக்கும், உள்ளே போயிட்டு வரும், சத்தம் கேட்கும். ஒரு தடவை மூச்சு விடும்போதும் ஸ்ட்ரைடர் அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வளர பாப்பா ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படி ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மூச்சுக்குழாயில் கால்சியம் படிஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பித்த அப்புறம் அது சரியாக போயிடுங்க. 1. 2வது டிரான்சியன்ட் வீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1 வயசுலேருந்து ஒரு 3 வயசுக்குள்ளே இருக்க அந்த டாட்லர்ஸ், அந்த ஏஜ் குரூப்பில் வீசிங் வர குழந்தைகள் யூஸ்வலாக ஒழுங்காக ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக 5 வயசு 6 வயசுக்கு அப்புறம் அவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஓகே. அண்டு இன்னொன்று ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஃபைமோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிறந்த உடனே இந்த மேல் சில்ட்ரனுக்கு என்ன ஆகும்னா யூரின் போகிற இடத்துல ஸ்கின் டைட்டாக இருக்கும். அது ரொம்ப முக்கி போகிற மாதிரி இருக்கும். அது யூஸ்வலாக 1 year 1.5 years வரைக்கும் அது கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின் ரிட்ராக்ட் ஆகி அது சரியாக போயிடும். ஸோ இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் பிறக்கும்போது இருக்க பிரச்சனைகள் வளர ஈஸியாக
அது வந்து they will outgrow the disease அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர், அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனைகள் பற்றி சொல்லிட்டீங்க. இந்த அலர்ஜியில் அந்த ஆஸ்துமாங்கிறது வந்து குழந்தையிலேருந்தே இருக்கக்கூடியதா, இல்லை தாய்ப்பால் தவிர வேறு சில பொருட்கள் கொடுக்கறதுனால அது வர்றதா? இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்க. ஏன்னா வந்து இப்போ நிறைய குழந்தைகள், ஒரு 3 குழந்தைகள் எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு குழந்தை 2 குழந்தைங்க வந்து வீசிங் இருக்க அளவுக்கு இப்போ வந்து நம்ம பொல்யூஷன் மெயின் விஷயம். நிறைய விஷயங்கள் இனிஷியலாக ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து ரெகுலராக ஒழுங்காக எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது, முன்னாடியே வேறு ஏதாவது நிறைய ஃபார்முலா ஃபீட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இல்லை கவுஸ் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. கவுஸ் மில்க்ன்றது வந்து மக்கள் வந்து கவுஸ் மில்க்னால் மாட்டுப்பால் கொடுத்தா தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாக்கெட் பால் அப்படின்னு வர்றதும் அதுவும் மாட்டுப்பால் தான். மாட்டுப்பால் கொடுத்தீங்கன்னா இல்லை சார் வெறும் பாக்கெட் பால் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவன் அந்த மாதிரி மில்க் வந்து 1 இயருக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த வீசிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அலர்ஜி இன்டியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ரெண்டாவது இந்த வெளியில் இருக்க அந்த ப்ரிசர்வேட்டிவ் அடிட்டிவ்ஸ் நிறைய முதல்ல சொன்ன மாதிரி, ஸோ அந்த மாதிரி கலராக இருக்க விஷயங்கள் சாப்பிட்றதுனால வீசிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பொல்யூஷன்ஸ், இப்போ வெளியில் கண்டிப்பாக பொல்யூஷன் இல்லாமல் இல்லை, ஒரு நாளுக்கு நாள் அது வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீசிங் வரதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா தடுக்கிறதுன்றதோட முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்பான் தான் பண்ண முடியும் நம்மளால். அது என்றைக்கு வருதுன்றதை நம்ம போஸ்ட்பான் பண்ணிட்டே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்துட்டு அப்படியே இருந்துடலாங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ வணக்கம்மா, நான் பேசுகிறது கேட்குதா? ஓகே மேடம். கலைச்செல்வி சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. பாப்பாக்கு 6 months 10 days ஆகுது சார். சரிங்கம்மா. சாப்பிட ஏதாவது கொடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர். சரிம்மா. பார்த்தா கொடுக்க சொல்லிருக்காங்க. என்ன கொடுக்கலாம், எத்தனை வாட்டி கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்? இது வரைக்கும் என்னம்மா கொடுத்துட்ருக்கீங்க? வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கிறேன். ஓகே. என்ன வெயிட்மா இருக்காங்க? 6.8 இருக்காங்க. 6.8. பிறந்தப்ப என்னம்மா வெயிட் இருந்தாங்க? 3 kg. 3 kg. சரி. இப்போ 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துருங்க, அது நல்ல விஷயமா. இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து முதல்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நம்ம லிக்விட்லேருந்து செமி சாலிட் கொடுக்கணும். இந்த கொஞ்சம் கூழ் மாதிரி இருக்க விஷயங்கள், கஞ்சி ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு அரிசி கஞ்சி ஆரம்பிக்கலாம். முதல்ல அரிசி கஞ்சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை முதல்ல ஆரம்பிங்க. 2-3 ஸ்பூன் முதல்ல டேஸ்ட்டுக்காக கொடுங்க. நம்ம இப்போ கொடுக்குற எல்லா ஃபுட்டும் வந்து குழந்தையோட பசிக்காக நம்ம ஆரம்பிக்கக்கூடாதுமா. மதர்ஸ் மில்க் கொடுக்க ஆரம்பிங்க. அது கூட வந்து நீங்கள் வந்து இந்த டேஸ்ட்டுக்காக முதல்ல ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் நாள் கொடுக்கணும். அடுத்த நாள் வந்து ஒரு 4-5 ஸ்பூனாக மாற்றணும் அதை. ஸோ ஒரு வாரம் எண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிண்ணம் அளவுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஒரு ஃபீட் அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு வாரம் டைம் ஆகுமா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபுட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஒரு உணவாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அட் அ டைம் வந்து 2 புது உணவு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில உணவு வந்து அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னா அது எந்த உணவால் வருது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாதுமா. ஸோ 2 உணவு வந்து அட் அ டைம் வந்து புதுசாக யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கஞ்சி மாதிரி கொடுத்துட்டு அடுத்தது பருப்பு சாதம் கொடுக்கலாம், அடுத்தது வந்து இட்லி கொடுக்கலாம், அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்க ஒரு உணவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா. நன்றிம்மா. டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பெங்களூர்ல இருந்து கால் பண்றோம் மேம். நல்லதும்மா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. பாப்பா பிறந்தப்பக்கு வெள்ளை மொழியில கரு மச்சமா இல்ல, 3 மாசத்துக்கு அப்புறம் வந்துச்சு. சொல்லுங்க. 1.5 வயசு ஆகுது மேம். சரிம்மா. அது கருமொழி வெள்ளை மொழியில கருப்பு டாட்டா ஜாஸ்தி இருக்கு. அது எது ப்ராப்ளமா டாக்டர்? புதுசாக நிறைய வருதாமா? இல்ல டாக்டர், 3 மாசத்துல எவ்வளவு ஸ்டார்ட் ஆச்சோ அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளோதான் இருக்குது. அது ஏதோ பெருசாகுதாமா? இல்ல டாக்டர், அந்த ஒரு மீடியம் சைஸ், சின்னதா இல்ல பெருசா இல்ல, ஒரு மீடியம் சைஸ். வீட்டில் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காமா? இல்ல டாக்டர். ஓகே. இது வந்து நீவைன்னு சொல்லுவோம்மா. நம்ம மச்ச மாதிரியான விஷயங்கள் இந்த கண்ணில் இருக்க அந்த வெள்ளை திரையிலையும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. இது வந்து பெருசாகல. டாக்டர் எதுமா எதுவும் ப்ராப்ளம் ஆக மாட்டேன். இது வந்து அதான், இது வந்து பெருசாகல, இது வந்து அதே சைஸில் தான் இருக்குது, இல்லை நிறைய நம்பர் வரல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. ஆனாலும் இது முதல்ல வந்து 3 நாள் இருக்கு டாக்டர். அதுதாம்மா, இது முதல்ல வந்து கண்டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி காமிச்சிடணும். ஏன்னா அவங்க முதல்ல பார்த்து வச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்குது, இத்தனை தான் இருக்குது அப்படின்றத முதல்ல டாக்குமெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் குழந்தை வளர நமக்கு ஏதாவது அதில் புதுசாக சேஞ்சஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கலாம். யூஸ்வலாக இது வளராதுமா, இது அதே மாதிரி இருக்கும், அப்படியே வளர அப்படியே இருந்துட்டு போயிடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் சார். மார்னிங். சார், என் பேபி வந்து பிறக்கும்போது ஆனா 10 அந்த டியூ டேட்ல தான் பிறந்தானா. சரிம்மா. இது சிசேரியன் தான் பண்ணாங்க. 2.25 இருந்தான் நான் பிறக்கும்போது. ஐயூஜிஆர்னு சொன்னாங்க. சரிம்மா.
எக்கோ எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னாங்க. ஆனா 1.5 மந்த்ல அது வந்து ஹோல் அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. ஸோ இது நார்மலா அப்படின்னு. இப்போ எவ்வளோ மாசமா இருக்காங்க? இப்போ 75 டேஸ்ல வேக்சினேஷன் போடும்போது ம் 4 கேஜி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வெயிட்டும் நார்மலா இருக்கான்னு ம் தெரியணும். ஸோ வெயிட் வந்து நல்ல வெயிட் கெயின்மா. 2.25லேருந்து 1.5 மந்த்ஸில் வந்து 4 கிலோ வந்திருக்கிறது வந்து நல்ல வெயிட் கெயின். ரெண்டாவது வந்து இந்த சின்ன ஓட்டை இருக்கிறது அப்படின்றது வந்து இந்த ஹார்ட்டோட 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் ஓட்டை இருந்திருக்கலாம். லைக் ஏஎஸ்டின்னு சொல்லுவோம், ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், இல்லாட்டி விஎஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு ஓட்டைகளில் வந்து ஓட்டையோட சைஸை பொறுத்ததுமா. சின்ன ஓட்டையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து வெயிட் கெயின்லேயோ இல்லை ஒரு குழந்தையோட ஒரு நார்மல் வளர்ச்சியிலையோ ஒன்றும் பெரிய ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணாது. ஓகே. யூஸ்வலாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி எக்கோ எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த எக்கோவில் வந்து எந்த சைஸில் பண்ண இருக்குது. வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்போனா அது ரொம்ப சின்ன ஓட்டையாக இருக்குமா. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங்காக இருக்கும். ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம். வெயிட் கெயின் நல்லா இருக்கிறதுனால ஒன்றும் வரி பண்ண வேண்டாமா. 75 டேஸ்ல 4 கேஜிஸ் தான் சார் இருந்தா, நார்மலா 5 கேஜி இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுதான். அது வந்து உங்களுடைய குழந்தையோட வெயிட்டை பொறுத்ததுமா. 2.25 கிலோ இருந்த குழந்தை வந்து 75 டேஸில் வந்து 4 கிலோ வந்திருக்காங்க. அது வந்து நார்மல் வெயிட் கெயின் தாம்மா. யூஸ்வலாக 5 மாதத்தில் வந்து 4.5 கிலோ எக்ஸ்பெக்டட். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து 2.5 மாதத்தில் வந்து 4 கிலோ வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து நார்மல் வெயிட் தாம்மா. அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும். நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் செஞ்சிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேடம். ஹலோ சார் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள். என் குழந்தை பிறந்து 50 நாள் ஆச்சுங்க சார். சரிம்மா. 45ஆவது நாள் தடுப்பூசி போட்டு வந்தோம். சரிம்மா. போட்டு வந்தோடனே குழந்தைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பயங்கரமாக ஃபீவர் இருந்துச்சு, கால் வீக்காக இருந்துச்சு. ஓகேம்மா. மறுநாள் என்ன ஆச்சுன்னா நைட்டில் அன்னைக்கு பகல் ஃபுல்லாக பால் குடிக்கல, நைட்டு ஃபுல்லாகவும் பால் குடிக்காம கை கால்லாம் விரைச்ச மாதிரி ஆயிட்டான். ஓகேம்மா. டாக்டர் போய் தூக்கிட்டு போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா தடுப்பூசி போட்டனாலாம் இது இல்லை, ம் இது ஏனே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் பெட்டில் வச்சு பார்த்தாங்க. சரிம்மா. ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை ஆனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா. எனக்கு என்ன டவுட்னா தடுப்பூசி போட்டனால தான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. தடுப்பூசி போட்டதுனால வர பிரச்சனைகள் வந்து யூஸ்வலாக போட்ட உடனே வந்துருமா. ஸோ போடுறதுனால ஏதாவது பெரிய பிரச்சனைகள், அதாவது தடுப்பூசியில் இருக்க அந்த கான்ஸ்டியூவன்ஸில் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க விஷயங்கள் ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக அதனுடைய பிரச்சனைகள் வந்து உடனே வந்துடும். ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே அந்த பிரச்சனை வந்துருமா. அடுத்த நாள் ஜுரம் வருது அப்படின்னா தடுப்பூசியால் ஜுரம் வந்திருக்கலாம், ஆனால் வந்து வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனால் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. மயக்கமாவே இருந்தாங்க சார், புரியுது உணர்வே இல்லை, தாய்ப்பாலும் குடிக்கவே இல்லை ஒரு சொட்டு கூட. புரியுதுமா. ஏதாவது ஃபிட்ஸ் வந்த மாதிரி கண்ணு மட்டும் மேலே இழுத்துட்டு அந்த மாதிரி இருந்தாமா. கண்ணை திறக்கவே இல்லைங்க சார். ஓகேம்மா. இது யூஸ்வலாக தடுப்பூசியால் இந்த பிரச்சனை இருக்காதுமா. ஏன்னா தடுப்பூசியால் வர பிரச்சனைகள் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே யூஸ்வலாக சரியாக போயிடும். அதனால் வந்து இது தடுப்பூசியால் வர விஷயம் இல்லை. இதை நம்பி நம்ம வந்து தடுப்பூசி போடாமல் விட்டுற வேண்டாம். டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கரெக்டாக பண்ணுங்க. நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ அம்மா, என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் சார். மார்னிங்மா, சொல்லுங்கள். சார் எனக்கு வந்து குழந்தை 2 மாசம் இருக்குங்க சார். என் குழந்தைக்கு ஓகேம்மா. குழந்தையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் போது 3 கிலோ தான் இருந்தான். ஓகேம்மா. 3 கிலோ இருக்கான்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மாசம் தான் ஆச்சு, ஆனால் 7.5 கிலோ பக்கம் வந்துட்டான். ஓகேம்மா. டாக்டர்கிட்ட கேட்டா மதர் ஃபீட் தானே கொடுக்குறீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க சார். ஓகேம்மா. ஸோ இந்த பக்கம் ப்ராப்ளம் இது வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்ற விஷயம். நீங்கள் 2 பேரில் யாராவது ரொம்ப குண்டாக இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காமா? என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக தான் சார் இருப்பாரு. ஓகேம்மா. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததாமா குழந்தை வயிற்றில் இருந்தப்போ? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ 3 கிலோ இருந்த குழந்தை இப்போ 7.5 கிலோ 2.5 மாதம். ஸோ ஒரு சில குழந்தைகள் வந்து பிறந்த வெயிட்டோட டபுள் மடங்கு ஆயிடுவாங்க 2 மாதம் 2.5 மாதத்துலேயே வந்து. ஸோ 7.5 கிலோ வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்குறீங்க, மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா வரி பண்ண வேண்டாமா. ஏன்னா யூஸ்வலாக இந்த 6 மாதம் வரைக்கும் தான் வெயிட் கெயின் நல்லா ஜாஸ்தியாக இருக்குமா. சொல்லுங்கள், நீங்கள் எதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்கம்மா. வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனோம். அவங்க வந்து தைராய்டு டெஸ்ட்டும் சுகர் இருக்கான்னு சொல்லி அதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுவும் ஒன்றும் இல்லை, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். நல்ல விஷயம். ஸோ குழந்தை அதர்வைஸ் ஆக்டிவாக இருக்காங்களாம்மா? உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா? சிரிக்கிறாங்க சார், இப்போதான் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ தைராய்டு பண்ணியாச்சு, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இன்னும் நல்ல விஷயமா. ஏன்னா ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப வெயிட் கெயின் இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னா தைராய்டு பண்ணி நம்ம செக் பண்ணிப்பாங்க. பட் வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்குறீங்க அப்படின்றனால ஒன்றும் பயப்படவே வேண்டாமா. 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வெயிட் ஏறினாலும் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாட்டிக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ வரி பண்ணாதீங்கம்மா. நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம்.
ஹலோ ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? பேசுகிறாங்க. என்ன சந்தேகமா கேளுங்க. டாக்டர் குழந்தைக்கு வந்து 1 ஆகுறேங்க சார். எவ்வளோ மாசமா? வந்து ஒரு 1 வீக் நல்லா இருந்தேன் டாக்டர். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி முக்கிற மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்க சார். எனி டைம் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேம்மா. இப்போ என்ன எவ்வளோ மாசமா இப்போ சொன்னீங்க? 1.5 மந்த் ஆகுதுங்க. ஓகே. என்ன வெயிட்டுமா இருக்காங்க? அம்மா குழந்தையோட எடை எவ்வளோமா இருக்கு? தொடர்பில் இருக்கீங்களா? இல்லை. சரி டாக்டர், இப்போது சில விஷயங்கள் வந்து பழக்க வழக்கங்களால் வரும் அப்படிங்கிறது நீங்கள் கூட சொன்னீங்க. முதல்ல நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, அதை பார்த்து குழந்தை தானாக சாப்பிட ஆரம்பிக்கும்னு. அந்த மாதிரி நம்ம செய்கிற சில தவறான பழக்கங்கள் குழந்தைங்களுக்கு எதெல்லாம் அப்படியே வருதுன்னு நினைக்கிறீங்க? குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தோட அவங்க வந்து கவனித்து தான் நிறைய விஷயத்த வந்து கற்றுப்பாங்க. நம்ம வீட்டிலே நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ தான் கவனிச்சான்னு தெரில, எங்கே கவனிச்சான்னு தெரில, அப்படியே பண்ணுறான், அதை அப்படியே பண்ணுவான், நான் சொல்லி கொடுத்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்களான்னு தெரியும், அவங்க வந்து அப்சர்விங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறத பார்த்து அவங்க நிறைய பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த விஷயத்தில். ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்பா, எப்படி அம்மா ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீனாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து 2 பேர், முக்கியமான 2 பேர்னா அம்மா அப்பா. ஸோ அம்மா அப்பா எப்படி இந்த சுச்சுவேஷன் டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ணுவாங்க வெளியில். எந்த வயசில் நடக்கும் டாக்டர்? இது வந்து 1.5 வயசுலேருந்தே ஆரம்பிக்குது. அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து 2 வயசுக்கு மேலே ஆரம்பிக்குமே தவிர, அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி 1 வயசுலேருந்தே நல்ல கீனாக அப்சர்வ் பண்ணுவாங்க. எதுக்கு கோவப்படுறாங்க, எதுக்கு சந்தோஷப்படுறாங்க, எந்த விஷயத்துக்கு நம்மளை வந்து பாராட்டுறாங்க, எந்த விஷயத்துக்கு கோவப்படுறாங்க, எல்லா விஷயமும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த சாதம் எடுக்கிறதுலேருந்து எந்த சாதம் எடுக்கிறாங்க, அது நமக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ற எக்ஸ்பிரஷன் வரைக்கும் 1 இயர்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான மெயின் இஷ்யூஸ் வந்து நம்ம கொடுக்குற இதுதான், நம்ம எப்படி அவங்கள வளர்க்குறோன்றதான் மெயின் இதுங்க. என் ஒரே குழந்தை, நான் பார்த்துக்கிறதுக்கு டைம் இல்லை, வீக்கெண்ட் மட்டும் தான் டைம் இருக்குது, நான் போயிட்டு இப்போ நைட் 11 மணிக்கு தான் வரேன், ஸோ சாட்டர்டே சண்டே அவனுக்கு என்ன வேணுமோ நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும், அவன் வந்து எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அவனை வந்து ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துடும், எங்கள் அப்பா எனக்காக எது வேணா பண்ணுவார், எனக்கு வந்து எது வேணால் எப்போ வேணால் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அது வளர வளர அது வந்து வெளியில் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸ்கூலில் வந்து யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று வச்சுருந்தாங்கன்னா எனக்கு கொடு அப்படின்னு கேட்க வேண்டியது, கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் உடனே பிடிக்க வேண்டியது, எனக்கு எப்படி நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். அந்த ஒரு நெகட்டிவ் சைடு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிஹேவியரல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ வீட்டில் இருந்து வளர்க்கும் போதே எது தேவை, எது தேவையில்லை, எது வந்து எப்போ தேவை அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்து வளர்க்கணும். 2வது, ஒரு குழந்தை அடம் பிடிக்குது அப்படின்னா அந்த அடம் பிடிக்கிற விஷயத்த வந்து உடனே பண்ணக்கூடாது. நம்ம 10 நிமிஷம் அழுகுறான், 1/4 மணி நேரம் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துருவாங்க. ஸோ அவனுக்கு தெரிஞ்சிடும் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் அழுதா அட் எண்ட் ஆஃப் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இன்னும் வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதற்கு முன்பு ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் உடம்பேட்டையிலேருந்து பேசுகிறோங்க மேடம். நல்லதும்மா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. அதான் சார் மேடம், இது ரொம்ப பயம், தூங்க மாட்டேங்கிறாங்க சார். தூங்கவே மாட்டேங்கிறானா? நைட்டுக்குலாம் தூங்குறது இல்லைங்க. நைட்டு 1 மணிக்கு எழுந்திரிச்சாண்டா விடிகாலம் மத்தியானத்துக்கு தான் மேடம் தூங்குறேன். ஓகேம்மா. எவ்வளோ மாசமா பாப்பா? அவங்க பிறகு 1 மாசம் தான் சார் நல்லா தூங்குறேன். 1 வருஷம் ஆச்சுங்க பையனுக்கு. இப்போ 1 வயசு ஆகுது. ஓகேம்மா. எத்தனை மணி இது ஸ்லீப் பேட்டர்ன், அந்த தூக்கம், அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால வரலாமா. ஒரு சில நேரம் வந்து அப்பா அம்மா வேலையிலேருந்து லேட்டாக வருவாங்க, அவங்க கூட விளையாடிட்டு 1 மணிக்கு தூங்க வேண்டியது. ஸோ 1 மணிக்கு தூங்கி திரும்ப மத்தியானம் ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் எல்லாருமே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு 10 மணிக்கு தூங்குனீங்கன்னு வைங்களேன், ஒரு வாரம் அவனும் தூங்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் நம்ம தூங்குறதே 12 மணி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவன் 1 மணி நேரம் விளையாடிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவனோட தூக்கம் பேட்டர்ன் வந்து நல்லாவே மாறுமா. நீங்கள் வீட்டில் வந்து வேறு ஏதாவது குழந்தைகள் இருக்காங்களா? ஆமாங்க சார், பாப்பாவுக்கு 2 வயசு ஆகுதுங்க சார். அவங்க ஒழுங்காக தூங்கிடுவாங்களாம்மா? அந்த பிள்ளைல நேரத்தில் 8 மணிக்கு படுத்துருங்க சார். ஓகே. இந்த பையன் சார் தூங்க மாட்டேன். நானும் ரைட் ஆஃப் பண்ணி என்ன பெட்டில் போட்டு. ஓகே. இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க. மேபி இவங்க வந்து மற்ற 2 குழந்தையும் தூங்கிடுது, இவங்க மட்டும் தான் தூங்க மாட்டான் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாள் வந்து அந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாற்றணும். பகலில் தூங்குற அந்த தூக்கத்தை வந்து கொஞ்சம் கெடுத்து விட்டுறணும். லைக் 4 மணி நேரம் தூங்குறாங்களா, ஒரு 2 மணி நேரத்தில் கட் ஷார்ட் பண்ணிடுங்க. பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரம் ஸ்லீப் லேக் இருக்கும். ஸோ தட் அதை கொஞ்சம் முன்னாடியே அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 1 மணிக்கு தூங்குறது 11 மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாள் இன்னும் 2 மணி நேரம் அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் 8 மணிக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாற்றுறதுலேயே நம்ம இதில் நீங்கள் தூங்குறத
வந்து ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சில குழந்தைங்க வந்து நடுவில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கூட செய்யாமல் தூங்கிட்டே இருக்கிறதையே ஒரு இதுவாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறதும் நல்லதா? பிறந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து நிறைய தூங்குறது வந்து நார்மலுங்க. 16 to 18 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் டைம். நம்ம நார்மலாக முழிச்சிருக்க டைம் வந்து அவங்க ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அந்த மேக்ஸிமம் டைம் வந்து அவங்க தூங்குறது வந்து ஏன்னா அவங்களுடைய ஹேபிட்டே அதுதான். ஸோ நடுவில் எழுப்பி எழுப்பி ஃபீட் பண்ணுறது அப்படின்றது வந்து நார்மல். நடுவில் எழுப்பும்போது எந்திரிக்கிறாங்க, 10 நிமிஷம் ஃபீட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்து அதை பற்றி வரி பண்ண வேண்டாங்க. 16 ஹவர்ஸ் ஸ்லீப் அப்படின்றது ஓகே ஃபஸ்ட்டு ஒரு மாதத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் நிறைய தூங்க மாட்டான்றது தான் அடுத்த கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இவங்க சொன்ன மாதிரி. அதெல்லாம் வந்து நார்மல் விஷயம்தாங்க அது. டாக்டர், அதே மாதிரி சில குழந்தைங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. இது வந்து அவர்களுக்கு பிறவிலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா, இல்லை இது பிஹேவியர்ஸை பார்த்து கற்றுக்கிறதுனால வர்றதா? ஹைப்பர் ஆக்டிவ்னு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பெக்ட்ரம் அது. ஹைப்பர் ஆக்டிவ் வந்து நம்ம பிராண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிஸார்டராக நம்ம வந்து அதை கொண்டு வரணும். ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் பிராண்ட் பண்ணாமல் ஒரு சில குழந்தைகள் ரொம்ப ஜூட்டிக்காக இருப்பாங்க, லைக் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து ஹைப்பர் ஆக்டிவ், என் குழந்தை வந்து உடனே ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அம்மா அப்பா. அது வந்து யூஸ்வலாக அப்படி பிராண்ட் பண்ண வேண்டாம். வெளியில் வந்து எங்கே இருந்தால் கம்ப்ளைண்ட் வருது, எக்ஸாம்பிள் ஸ்கூலில் அவன் வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ஈவன் ஒரு 10-15 மினிட்ஸ் கூட ஒரு இடத்துல உட்கார முடியல, அவனால் எந்திரிச்சு சுற்றிட்டு இருக்கான். அண்ட் ஒரு விஷயத்தை கவனிக்க சொல்கிறான்னா ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கூட அவனால் கண்டினியூஸாக கவனிக்க முடியல, இன்அட்டென்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்அட்டென்டிவாக இருக்கான், இல்லை ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான், ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அது ரொம்ப சிக்னிஃபிகன்ட்ங்க. இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னு சொல்லுவோம், கவனச்சிதைவு கோளாறு இருக்குது. அது வந்து ரொம்ப கம்மியான குழந்தைகள் தான். நம்ம நார்மல் இப்போ எல்லா குழந்தைகளும் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறது, ஸ்மார்ட்டாக இருக்கிறது, இதை நினச்சி நம்ம என் குழந்தைக்கும் அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் இருக்கோ, ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் டேர்மில் அதை டீல் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் பீடியாட்ரிஷியன் பார்த்தீங்கனாலே அவங்க உங்கள் பீடியாட்ரிஷியன் கேபின் போனாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்கார சொன்ன இடத்துல உட்காந்துருக்கான் அப்படின்னாலே அவன் வந்து ஒரு நார்மல் சைல்டு தான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ இருக்கிற தாய்மார்களுக்கு எதுவாக இருந்தாலும் மற்ற குழந்தைகள் இப்படி இருக்காங்க, என் குழந்தையும் அப்படி ஆயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையிலேயே இது நடக்குது. அப்போது இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா உங்களை எப்போவுமே டாக்டர் கிட்ட போய் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ எக்ஸாம் பண்ணுறது நல்லதா? அது ஜென்ரலாக ஒரு 3 months to 6 months அதுவும் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தை டாக்டரை பார்த்து அவங்களோட டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாம் டீல் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. இப்போ நமக்கு முக்கியமாக வந்து க்ரோத்துன்றது ஒரு பக்கம், அதாவது உடல் எடை, சாப்பாடு, இதுதான் நமக்கு முக்கியமே தவிர டெவலப்மெண்ட்றது அதர் சைடு. ஆக்சுவலி அவங்களுடைய மென்டல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, ஒழுங்காக அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி டீல் பண்ணுறாங்களா, இல்லை பிஹேவியர் எல்லாம் நார்மலாக இருக்கா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு 3 months ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு ரிவ்யூவுக்கு மட்டும் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே அவங்க ஈஸியாக ஒழுங்கான ஒரு பாதைக்கு ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். கட்டாயம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான சில சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து வச்சுருக்கீங்க. இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம். நன்றிங்க. குழந்தைகள் வந்து சரியாக சாப்பிடல, அழுகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் பொழுது நம்ம அதிகமான கவனத்தையும் கவலையையும் அந்த குழந்தைகள் கிட்ட கொடுப்போம். அதை விட முக்கியம் குழந்தைகளினுடைய பழக்க வழக்கங்களை கண்காணிக்கிறதுங்கிற தகவலை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.